சுந்தா என்ன பண்ணிட்டு இருக்கிற? வாங்க. அது ஒன்றும் இல்லைங்க. வந்து இதெல்லாம் வந்து நம்ம மளிகை ஜாமான் போட்டு வைக்கிற டப்பா. இது வந்து ஆன்லைன் தான் வாங்குது. ஆனால் வந்து மாதத்துக்கு ஒரு டைமோ இல்லை 15 நாளைக்கு ஒரு டைமோ வந்து நம்ம சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். நான் இன்றைக்கி வந்து பாதிக்காக சுத்தம் பண்ணால் இன்னும் இருக்குது பாருங்க. இது வந்து ஒன்றுல மிளகாத்தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் நான் கழுவி வச்சுருக்கேன். ஒன்றுனா மிளகாத்தூள் போடுறது, இதில் பார்த்தீங்கன்னா ரசப்பொடி போடுறது. ஆனால் இன்னும் மளிகை ஜாமான் கூட்டி வைக்கல. இதில் கடுகு போடுறது. அதாவது இடத்துல களி போட்டு வச்சுன்னா நம்ம அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மாதிரி சுத்தமாக வச்சோம்னா நமக்கு நீட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரியும். இது மிளகுத்தூள். அது முட்டைக்கெல்லாம் வந்து நம்ம அடிக்கிறோம்ல, அதுக்கு மிளகுத்தூள். இது பார்த்தீங்கன்னா பச்சைக்கடலை பருப்பு கொஞ்சம் தான் இருந்துச்சு. வேணும் போது போட்டுக்கலாம், வேணும்னு அவுட் போயிடும். இது பச்சைக்கடலை பருப்பு பார்த்தீங்கன்னா இது போட்டாச்சு. இது மஞ்சத்தூள் டப்பா. இது மஞ்சத்தூள் எவ்வளோ கலந்தாலும் மஞ்சத்தூள் போக மாட்டேன்ருச்சு, ஓரளவுக்கு தான் போச்சு. இந்த மஞ்சத்தூள் கழுவி வைக்கிறேன். கழுவி வச்சாச்சு. அடுத்து அது ஃப்ரெண்ட்ஸ் அப்பப்போ நமக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம வந்து இது மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம பாட்டில் கழுவி சுத்தம் பண்ணி போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் கிச்சனை பார்க்கும்போது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். டைம் கிடைக்கும் போது பார்த்து சுத்தம் பண்ணிக்கலாம். எனக்கு நான் அந்த மாதிரி செஞ்சுக்குவேன். ஏன்னா கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. ஏன்னா கல்யாணம் காட்சிங்கிறதுனால நான் கொஞ்சம் இந்த தடவை கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இல்லைன்னா அடிக்கடி நான் செஞ்சுருவேன். இதில் பார்த்தீங்கன்னா நட்ஸ் இருந்தது, அதாவது இது கண்ணாடி பாட்டில் இதில் நட்ஸ் இருந்தது, அதாவது தம்பிக்கு வேணுங்கிறதுனால. அப்புறம் இதில் எண்ணெய் இருந்தது, அப்புறம் இதில் ஜீரகம் இருந்ததுன்னு நான் கொட்டி வைக்கல. ஃப்ரெண்ட்ஸ் டைம் கிடைக்கும் போதெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், வீட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கிறது, கிச்சனை முடிஞ்ச வரைக்கும் சுத்தமாக வச்சுக்கணும். என்னால் வந்து கல்யாண காட்சிங்கிறதுனால என்னால் சுத்தமாக செய்ய முடியல. இப்போ ஓரளவுக்கு பாட்டில் கழுவிட்டேன். அடுத்த தடவை இன்னும் பாட்டில் கழுவிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. கிச்சன் சுத்தமாக யாருக்காவது கமெண்ட்ஸ் கிச்சன் லைக் பாய்.